Namo Himalaya, sending you all love and light, prayers for you. இப்போ நம்ம அந்த ஹீட் பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறோம். ஃபோட்டான்ஸ் பற்றி பேசுகிறோம். டெய்லிக்கும் 24-25 ஃபோட்டான்ஸ் வந்து ஷவர் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், தான தர்மங்கள் காரியங்கள் நீங்கள் ஈடுபடணும்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் ஓகே. பட் தென் நீங்கள் ஃபுட் அப்படின்னு வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அது ஸ்பெசிஃபிக்காக எப்படி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம பேசணும். நான் வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்லுவேன் மீன்ஸ் நான் அப்படின்னு நான் சொல்ல வரல, நிறைய பேர் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். அது சாப்பிட்றது அவ்வளோ வந்து நல்லதுக்கே இல்லை. அதுவும் இந்த டைம் பீரியட்லாம் நீங்கள் வந்து இந்த ரொம்ப ஹீட்டை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்கன் இது மாதிரியெல்லாம் சாப்பிடாதீங்க. அப்போ வந்து நான் மீன் சாப்பிட்லாமான்னு கேட்டால் ப்ளீஸ் டோன்ட் இந்த மாதிரி கொஷின் கேட்டுட்டு சுத்தாதீங்க. மொத்தமாகவே நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் எழுதிட்டேன். அதனால நீங்களே புரிஞ்சுக்கணும். இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு உங்கள் பாடியை அதாவது நீங்கள் என்ன ஃபுட் போடுறீங்களோ ஒரு செடி மாதிரி தான். நீங்கள் என்ன தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட் உள்ளே போடுறீங்களோ அதுவாகத்தான் நீங்கள் வந்து செயல்படுவீங்க. இது உண்மை தான். வேணும்னா R&D பண்ணி பாருங்கள். R&Dனா நீங்கள் உங்கள் உடம்புல நீங்களே பண்ணி பார்க்கலாம். இதை ரிப்போர்ட் போய் படிக்கிறது இல்லை, பட் ஆராய்ச்சிகளும் இருக்குது. உங்கள் சுயமாக நீங்களே உங்கள் உடம்புல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மந்த் ஆல்ரெடி வந்து சில ரிலிஜன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது இல்லையா? அது மாதிரி எல்லாருமே எப்பயுமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஹீட் கிளப்புற மாதிரி ஏதாவது ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத விளைவுகள் நீங்கள் சந்திப்பீர்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரேடியேஷன் ஹீட் வேவ் நிறையா இருக்குது. எக்ஸசிவ் ஹீட்டு தான். நீங்கள் ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எப்பா இது செப்டம்பர் அக்டோபர் மாதிரி இருக்கா, இல்லை ஏதோ மே மாதம் ஜூன் மாதம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த டைம் நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றது இட் மேட்டர்ஸ். அகெயின் பார்த்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ணி ஒரு 10 minutes சோக் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெளிச்சு தான் வருது. நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாங்குறப்போ நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ப்ளீஸ் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப 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 முக்கியம். நம்ம இப்போது இந்த டிரைவிங்கில் போகும்போதெல்லாம் இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. பழங்கள் விற்றுட்டு வருவாங்க, இருந்தாலும் அதை கழுவிட்டு சாப்பிடுங்க. பேருக்கு கழுவாதீங்க, கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி தான் கழுவுங்க. ஊரில் இருக்க எல்லா குப்பையும் அங்கே தான் இருக்கும். அப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லை எல்லாமே வந்து இதுதான். அதுக்கு வெளியில் வாங்குறது பரவாயில்லன்னு சொல்லிடுவேன். காலங்காலமாக சில சூப்பர் மார்க்கெட்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க, அது யாருமே வாங்க மாட்டாங்க. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். இது ஒன்று வந்து பழுத்துரும், நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிரும், அவங்களே போட்டுருவாங்க வெளியில் விற்கிறவங்க. அது அங்கே அப்படி கிடையாது. நம்மளுக்கு தெரியவே தெரியாது அவங்க என்னத்தை தெளிச்சிட்டு இருக்காங்கன்னு. கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கும் போதும் நல்ல ஃப்ரூட்ஸா இல்லை ஏதாவது ஒரு லோடை வந்து அக்யூமுலேட் பண்ணி ஏதாவது ரசாயனம் போட்டு பழுக்காத மாதிரி பழுத்த வாடியே இல்லை. இப்பெல்லாம் ஒரு ஃப்ரூட்ஸ் கடையிலலாம் உள்ளே போனால் பழுத்த வாடிய பழம் தான் விற்கிறானான்ற மாதிரி கொஷனாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம தான் தேடி கண்டுபிடிக்க முடியும். எல்லாரையும் போய் குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம எப்படி என்ன மாதிரி வாங்குறோன்றது இருக்குது. கீரைகள் நிறையா சேருங்க. கீரைகள் சேர்க்கலன்னா ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது கீரை சேருங்க. கீரைலாம் பிடிக்காது எல்லாம் இந்த அடம் பண்ணிட்டுலாம் இருந்தாங்கன்னா நீங்கள் தான் சொல்லி திருத்தணும். நம்ம சொல்கிறவங்களே வந்து கீரை சாப்பிட்றீங்களா ஃபஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. கீரை சேருங்க, கண்டிப்பாக சேருங்க. எந்த கீரை பிடிக்குதோ அந்த கீரையை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். 6 மணி, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணிக்குள்ளே கீரையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். 3 மணிக்கு மேலெல்லாம் கீரை உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுருங்க. அதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன்ஸ் இப்போது நான் வெஜிடேரியன் எடுக்கணும்னா அதில் என்னென்னதில் இருக்குன்றத நம்ம தான் வெஜிடேரியன்ஸில் வந்து பார்க்கணும். எதில் ப்ரோட்டீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேருங்க. காய்கள்லாம் ஒரே மாதிரியே வாங்காதீங்க ப்ளீஸ். இதை நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். ஒரே விதமான காய், ஒரே விதமான பொரியல், இப்படி செஞ்சீங்கன்னா எப்படிப்பா வெஜிடேரியன் பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்? யார் மாறுவா வெஜிடேரியனில்? என்ன இருக்குன்னு கேட்பான்.
நீங்க நல்லா ஏதாவது ஒரு இனோவேட்டிவானா எதையோ ஒரு ஸ்பைஸோ ஏதோ ஒரு மசாலாவை போட்டு போறது பேரு இனோவேட்டிவ் கிடையாது. அப்படி எடுத்துக்க போறீங்க இன்னும். அப்படி இல்லை, நிறைய ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸா சாப்பிடுங்க. ரொம்ப போட்டு மசாலாவா சாப்பிடாதீங்க. நம்ம பழக்கப்படுத்துங்க. ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பவுல்ல வச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கு அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் எவ்வளோ கம்மியாலாம் விற்கும், அதெல்லாம் கொஞ்சம் சேருங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா நீங்கள் எவ்வளோக்கு அளவு காய் வாங்குறீங்களோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் வாங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஃப்ரூட்ஸ் ஏதோ 10 நாள் ஆடிக்கு ஒரு தடவை வாங்குற ஒரு குரூப்லாம் இருப்பீங்க. அதையும் வாங்கின ஃப்ரூட்ஸே சாப்பிடுவாங்க. அதுவும் என்னன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் மாத்துங்க ஃப்ரூட்ஸ். இப்போ இது ஒன்று வாங்குறீங்க, இது ஒரு செட் அப்படின்னா கலந்து வாங்க ட்ரை பண்ணுங்க. ஒரே ஃப்ரூட்டை ரொம்ப லோட் பண்ணாலும் ஆபத்து, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஃப்ரூட்டை டெய்லி வந்து இப்படியே நான் நிறைய சாப்பிட்டே இருந்தேன்னா அது நல்லது இல்லை. அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, ஐயோ அந்த மாதிரி அதுவும் நஞ்சு தான். அதனால அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. கலந்து சாப்பிடுங்க. மோஸ்டா ஹீட்டை ரெடியூஸ் பண்ற மாதிரி பாருங்க. வெளியில போறீங்கன்னா ஒரு கொடையை எடுத்துட்டு போங்க, நல்ல தண்ணி எடுத்துட்டு போங்க. வெளியில தான் தண்ணி வாங்கி குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. தண்ணி பத்தி பேசினா நான் அதை பேசிட்டே போயிடுவேன். அதனால ரொம்ப லென்த்தா போயிட போகுது வீடியோ. ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கிறேன். தண்ணிக்காகவே ஒரு வீடியோ நான் போடுவேன், பேசியே ஆகணும். தண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க, கொடையை எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் அதுக்காக வெயிலே அவாய்ட் பண்ணிடுங்கன்னு நான் சொல்ல வரல. வெயில் கண்டிப்பா தேவை. ரொம்பவும் வெயிலே போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிரும். அதை பார்த்துக்கோங்க. வெயில் கண்டிப்பா டெய்லிக்கும் யாரா இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. காலையில வெயில் போய் வாங்குங்க. சீக்கிரமா எழுந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெயில் வந்து உங்க மேல வந்து விழுந்துரும். ஒரு சில கம்யூனிட்டி வந்து ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்க வெளியிலே வர மாட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன், வெளியிலே வரமாட்டேன், அப்படி ஒரு டேக்லைன் வேற. அதெல்லாம் யாருக்கு என்ன ஆக போகுது? அவார்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விட்டமின் டி தான் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாயிரும் உடம்புல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? அண்ட் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் போய் விட்டமின் டி வாங்குங்க. இல்லைன்னா அதுக்கு பதிலாக பில்ஸ் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சன்லைட்டும் வந்துகிட்டு இருக்கான், எக்ஸசிவ் ஹீட்டுன்னு டெய்லி நியூஸ்ல போட்டுட்டு இருக்கான். ஆனால் ஒரு சில பேர் இன்னும் பாருங்க விட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி அதுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க. உங்களுக்கே இது சிரிப்பா இல்லை? கொஞ்சம் டெய்லிக்கு ஒரு 10 மினிட்ஸே, ரொம்ப நேரம் போய் நின்று போறீங்க. ஒரு 10 மினிட்ஸ், உங்களுக்கே தெரியும் 8 மினிட்ஸ் அண்ட் ஃபியூ செகண்ட்ஸில் சன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹீட் நம்ம உடம்புக்குள்ள பெனட்ரேட் ஆயிரும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நின்னீங்கன்னா போதும், விட்டமின் டி கிடைச்சிருச்சு. டெய்லியும் நில்லுங்க, விட்டமின் டி கிடைச்சிருச்சு உங்களுக்கு. சூப்பராக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நின்று பாருங்க. இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு தான், நின்று பார்த்தா தான் தெரியும். இந்த டேன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயோ எப்போ பார்த்தாலும் இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு போகிறதுலையோ நிற்காதீங்க. இது மாதிரிலாம் நானும் நிறையா பண்ணியிருப்பேன். ஐயோ டேன் டேன் டேன், அதுக்கு பின்னாடி இருக்க மாஃபியாவே உங்களுக்கு தெரியல. போட்டுக்கோங்க, க்ரீம் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சன் பார்த்து ஓடாதீங்க. ஏன்னா சன்ல இருந்தால் இப்போ நம்மளுக்கு அந்த ஃபோட்டான்ஸ், அந்த லைட் பார்ட்டிக்கல் ஏன் ஓடணும்? நீங்களும் சரி நானும் சரி லைட் பார்ட்டிக்கல் தானே. அந்த லைட்ல இருந்து தான் எல்லாரும், அந்த சோர்ஸ்ல இருந்து தான் வந்ததே. why don't you understand and just get the photons? ஷவர்மா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. யாரு கேட்டாலும் குழந்தைங்கனாலும் அது கெட்டதுன்னு சொல்லி பழகுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. கெட்டது, அது விஷம், அதனால அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பழகுங்க. கொஞ்சம் அன்றாடம் அப்பப்போ சமைச்சு சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கேடு இந்த ஃப்ரிட்ஜ்குள்ளெல்லாம். அப்போ நீ எல்லாம் ஃப்ரிட்ஜே வச்சிடலையா? நிறைய ஐ ஹாவ். ஆனால் என் ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஏதாவது காமிச்செல்லாம் நீங்கள் சிரிச்சிருவீங்க, அதில் ஒன்றுமே இருக்காது. மேபி பால், வேற என்ன, பூ, வேற என்ன இருக்கு, ஐஸ் கியூப்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும், ஃப்ரீசரில் இருக்கும். அண்ட் தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அப்போ பார்த்துக்கோங்க, உங்கள் ஃப்ரிட்ஜை என்னோட ஃப்ரிட்ஜையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேடு.
நீங்கள் இந்த இட்லி தோசை மாவு இந்த பேட்டர் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அன்றைக்கு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு விட்டுருங்க. தூக்கி உள்ளே வைக்கிற பிஸ்னஸ்லாம் வச்சுக்காதீங்க. அப்பப்போ செஞ்சு அப்பப்போ சாப்பிடுங்க. அதான் என்றைக்குமே ஹெல்தி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கிடைக்கிற காயும் பழமுமே ரொம்ப இதாக இருக்குது. இதில் நீங்கள் உள்ளே வேற வச்சு 4 நாள் 5 நாள் கழித்து நீங்கள் சமைச்சிங்கன்னா அதில் என்ன சத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக அது அப்சார்ப் ஆயிரும். சமைச்ச சாப்பாடு வேற வைப்பாங்க ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரிலாம் நோ கமெண்ட்ஸ். எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இது வெறுமனையே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காய்கறிகளே ரொம்ப வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க. விச் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஃப்ரிட்ஜில் தான் நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. எனக்கு டைம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஹெல்த் போச்சுன்னா உங்களால் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் நான்? இது என்ன ஹெல்த் சேனலில் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களோட போன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது, விட்டமின் டி சரியா நீங்கள் வாங்கலை அப்படின்னா உங்களால் ரொம்ப நேரம் நிமிர்ந்து உட்கார முடியாது. எல்லாமே இன்டர் கனெக்டட்ப்பா. எல்லாமே இன்டர் கனெக்டட். எதுவுமே நீங்களும் நானும் கனெக்டட் இல்லாமல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் இப்படி எல்லாருமே ஒரு கனெக்டட் தான். ஸோ ரொம்ப நேரம் உங்களால் உட்கார முடியாது. ஹெல்த் சரியில்லைன்னா அந்த பழக்கத்தை கொண்டு வர முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எனர்ஜி இருக்காது. அதிகாலையில் எந்திரிச்சு உங்களால் அப்படியே அந்த எனர்ஜி ட்ரவுன் ஆயிடும். இதெல்லாம் ரீசன் என்னென்னா இதெல்லாம் தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட் சரியில்லைன்றது தான். நம்ம தான் அதை பார்த்து எல்லாத்தையுமே மாற்றிக்கணும். மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆசனாஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கெலாம் நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். 1 hour மெடிடேஷன், 2 hours மெடிடேஷன், 3 hours மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்போ இருக்கணும்ல, உட்காரணும்ல. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம உள்ளே போடுறதையும் கொஞ்சம் மாற்றணும். ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு மண்டலம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். 21 நாள் அப்படியே நீங்கள் உங்கள் ஃபுட்டை மாற்றிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம உடம்புல இருக்க ஒரு பார்ட்ஸும் ஒவ்வொரு நாட்கள் கணக்குக்கு மாறிடும். இப்போ ஒரு சில ஃபுட் நம்ம சாப்பிடல அப்படின்னா லிவர் ஒரு 54 days கழிச்சு அது நல்லாயிரும். அந்த மாதிரி ஒரு மண்டலம்னு இருக்குது. இப்போ அதெல்லாம் உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இந்த வீடியோவில். ஸோ சிம்பிளாக நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றணும். ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இஸ் எசென்ஷியல். இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி 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 எசென்ஷியல். இப்போ நீங்கள் ஒரு குளிர் தேசத்துலலாம் போயிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ் நீங்கள் போனோன்னா உங்கள் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட். ஹெல்த் இல்லைன்னா நீங்கள் எப்படி இமயமலை ஏற முடியும்? ஸோ வித் திஸ் இந்த மெசேஜ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. Sending you all love and light. Happy food. Happy day. Namo Himalaya.